முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் பன்றிக் காய்ச்சல் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க தமிழக அரசுக்கு யோசனை. இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்த விவகாரம், இந்தியா மீது எந்த கோபமும் இல்லை என்று இலங்கை அமைச்சர் பேச்சு. ஒடிசாவில் எம்எல்ஏ மற்றும் இத்தாலிய சுற்றுலா பயணி கடத்தப்பட்ட விவகாரம், சிறையில் அடைக்கப்பட்ட 27 பேரை விடுவிக்க அரசு முடிவு. தங்கம் மீதான வரியை உயர்த்தியதற்கு எதிர்ப்பு ஒரு வாரம் நடைபெறும் கடையடைப்பு போராட்டத்தால் பல கோடி ரூபாய் இழப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருகிறது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை வேகப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2009ஆம் வருடம் உலகையே உலுக்கிய பன்றிக் காய்ச்சல் நோய் தற்போது மீண்டும் இந்தியாவில் தீவிரமாக பரவி வருகிறது. தமிழகத்தில் சென்னை, கோவை, திருப்பூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியானதை அடுத்து அங்குள்ள மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த பன்றிக் காய்ச்சலுக்கு திருப்பூரில் ஒருவர் உயிரிழந்ததாகவும், சென்னையில் இதுவரை 4 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் நோயை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக செய்து வருவதாக பொது சுகாதார செயலர் தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சல் நோய் தாக்கியவர்களுக்கு தடுப்பு நடவடிக்கையாக 4 லட்சம் டாம்லி ஃப்ளூ மாத்திரைகள் தயாராக உள்ளன என்றும், மேலும் கூடுதல் மாத்திரைகள் வேண்டும் என்று மத்திய அரசிற்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனிடையே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தனி வார்டுகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் ரயில் பயணிகள் மூலம் இந்த நோய் பரவாமல் இருக்க ரயில் நிலையங்களிலும் விமான நிலையங்களிலும் பரிசோதனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக பன்றிக் காய்ச்சல் நோய்க்கான 25,000 தடுப்பு ஊசிகள் மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றும், மேலும் பன்றிக் காய்ச்சல் பரவாமல் இருக்க 2 லட்சம் தடுப்பு ஊசிகள் தேவைப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிரான அமெரிக்கா தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்தாலும் அதன் மீது எந்தவித முன்விரோதமோ கோபமோ இல்லை என்று இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரின் போது அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இந்த போர்க்குற்ற நடவடிக்கையை கண்டித்து ஜெனீவாவில் உள்ள ஐநாம் மனித உரிமை ஆணையத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்தது. தன் மீதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டை மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடிக்க பல்வேறு வகைகளிலும் இலங்கை தீவிரமாக முயற்சி செய்தும் 24 நாடுகளின் பேராதரவுடன் அமெரிக்கா தீர்மானம் நிறைவேறியது. மற்ற நாடுகளை விட இந்தியா இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்தது இலங்கை அரசை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அமெரிக்க தீர்மானத்தை இந்தியா ஆதரித்ததால் தெற்காசிய பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவும் என்றும், இதனால் இந்தியாவிற்கு பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்றும் இலங்கை அமைச்சர் ஒருவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருந்தார். அதேபோல் இலங்கையிலும் இந்தியாவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதோடு தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மூலமும் இது எதிரொலித்தது. இந்நிலையில் நேற்று இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பெரிஸ், இலங்கைக்கு எதிரான அமெரிக்கா தீர்மானம் தங்களை கட்டுப்படுத்தாது என்று தெரிவித்தார். அதேபோல் இந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்த போதும் அந்த நாடு மீது எந்தவித முன்விரோதமோ கோபமோ இல்லை என்றும், இதனால் இந்தியா இலங்கை உறவில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் பெரிஸ் அப்போது தெரிவித்தார். ஒடிசாவில் பணைய கைதியாக பிடித்து வைத்துள்ள பழங்குடியின எம்எல்ஏ ஜீனா கிகாகாவை விடுவிக்க மாவோயிஸ்டுகள் விதித்திருந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து விடுதலை செய்யப்பட உள்ள மூத்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் பெயர்களை முதல்வர் நவீன் பட்நாயக் வெளியிட்டுள்ளார். ஒடிசாவில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கடத்திச் சென்றுள்ள ஆளும் கட்சி எம்எல்ஏவான ஜீனா மற்றும் இத்தாலிய சுற்றுலா பயணி போசுக் கோவை விடுவிக்க ஒரு சில நிபந்தனைகள் விடுத்துள்ள மாவோயிஸ்டுகள் நேற்று மாலை வரை அதற்கு கெடு விதித்திருந்தனர். மேலும் தேடுதல் வேட்டை மூலம் கடத்தப்பட்டுள்ள எம்எல்ஏவை தேடுதல் பணியை மாநில அரசு ஈடுபட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர்.
இதனால் கடும் பதற்றம் எழுந்த நிலையில் மாவோயிஸ்டுகளின் கோரிக்கைகளை ஏற்பதாக தெரிவித்த அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மாவோயிஸ்டுகளின் நிபந்தனைப்படி சிறையில் உள்ள 27 கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டார். இதையடுத்து மூத்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் பெயர்களை அவர் நேற்று வெளியிட்டார். தலைநகர் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மனிதாபிமான அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் எனவே பணைய கைதிகள் விவகாரத்தில் சுமூக முடிவை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். Now I will read out the names to you of the 4 persons whose release shall be facilitated by the government of Odisha, our state government that is. These names are in connection with the release of the Italian national Mr. Paolo Bossusco. The first name is Mrs. Arati Maggi. Number 2, Mr. Suka Nachika. Number 3, Mr. Chakra Tadingi. And the final name is Mrs. Subha Shri Das, also known as Millie Ponda. இதனிடையே கடத்தப்பட்டுள்ள இத்தாலிய சுற்றுலா பயணியை பாதுகாப்பாக மீட்பது குறித்து தாம் மிகுந்த கவலை அடைந்துள்ளதாக இந்தியாவிற்கான இத்தாலிய தூதர் ஜியாகோமா மான்போர்ட் தெரிவித்துள்ளார். விடுவிக்கப்படவுள்ள 27 பேரில் 8 பேர் மாவோயிஸ்டுகள் என்றும் மற்றவர்கள் சாசுமுல்யா என்ற ஆதிவாசி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் தங்கத்திற்கான வரியை உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் கடையடைப்பு போராட்டத்தால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நடப்பு நிதியாண்டான 2012-2013ற்கான நிதிநிலை அறிக்கையை அண்மையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் தங்கத்திற்கான சுங்கவரியை 2%லிருந்து 4%ஆக உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டார். இதற்கு நாடு முழுவதும் உள்ள நகைக்கடை உரிமையாளர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்தியாவில் உள்ள நகைக்கடைகள் மத்திய அரசின் இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தில் ஒரு வார கால நகை கடையடைப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கல்யாணத்துக்கு தாலி எடுக்கணும், கடை பூரா சாத்திருக்குது. நான் பண்ருட்டிக்கு அண்ணாண்ட இது அமிஷேடி பாலத்திலேருந்து வந்தேன். நான் கடை சாத்திருந்தாக்கா எப்படி எடுக்கிறது? தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நகை கடைகளும் பூட்டப்பட்டுள்ளதால் தங்க நகை வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட 2% சுங்கவரியை ரத்து செய்ய வேண்டும், 1% கூடுதல் விற்பனை வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும், 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் தங்க நகை வாங்குபவர்கள் பான் கார்டு நகலை அளிக்காவிட்டால் 20% கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என்பது போன்ற விதிகளையும் ரத்து செய்ய கோரி கோரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அடைக்கப்பட்டுள்ள தங்க நகை கடைகளுக்கு ஆதரவாக அடகு கடைகளும் போராட்டத்தில் குதித்துள்ளது. இந்த கடையடைப்பு போராட்டத்தால் நாள் ஒன்றிற்கு சுமார் 130 கோடி ரூபாய் அளவிற்கு தங்க நகை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. குறிப்பாக திருமண உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மாதமான சித்திரை மாதம் பிறக்க உள்ள நிலையில் தங்க நகை கடைகள் மூடப்பட்டதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியிடம் தங்க நகை வியாபாரிகள் சங்கம் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். தனியார் அறக்கட்டளைக்கு அரசு நிலத்தை ஒதுக்கிய விவகாரத்தில் தனது அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்திய மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் விலாஸ்ராவ் தேஷ்முக் தனது மத்திய அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி 2வது முறையாக பதவியேற்றதிலிருந்து பல்வேறு ஊழல்கள் ஒவ்வொன்றாய் வெளியாகி அக்கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. 1,76,000 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழல், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல், 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்ததாகவும் கூறப்படும் நிலக்கரி ஊழல் போன்ற பல ஊழல்களால் காங்கிரஸ் கட்சிக்கு பலத்த தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தியும் மகாராஷ்டிரா மாநில அமைச்சர்கள் உதவியுடன் தனது குடும்பத்தினர் நடத்தும் அறக்கட்டளைக்கு குறைந்த விலையில் அரசு நிலத்தை ஒதுக்கியதாக மத்திய அமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக் மீது புகார் எழுந்துள்ளது.
விலாஸ் ராவ் தேஷ்முக்கு சொந்தமான அறக்கட்டளை மூலம் மும்பையில் போரிவில்வே பகுதியில் சுமார் 23,740 சதுர அடி மீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்தை பல் மருத்துவக் கல்லூரி நடத்துவதற்காக ஒதுக்கியதாக மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வராக விலாஸ் ராவ் தேஷ்முக் இருந்தபோது அவரும் அவரது அமைச்சரவையில் உள்ள பல அமைச்சர்களும் இதுபோன்ற பல நில மோசடியில் ஈடுபட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதை மூடி மறைக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. முறைகேடுகளில் ஈடுபட்ட விலாஸ் ராவ் தேஷ்முக் பதவி விலக வேண்டும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். The one point which emerges from this is after a very sharp rebuke and a rebuttal, not a rebuttal, an observation by the Supreme Court yesterday on the way in which he had allotted land for a media baron, which has been struck down by the High Court earlier and subsequently by the Supreme Court too. Sri Vilas Rao Deshmukh has no moral authority to be in the cabinet. He should step down. இதற்கிடையே பூனாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் மற்றொரு செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவ்டேகர் சட்டவிரோதமாக தலைநகர் டெல்லியில் ராணுவத்தை குவித்ததாக எழுந்துள்ள புகார் குறித்து பிரதமர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். बहुत ही गंभीर मसला है. प्रधानमंत्री अब तो अपना साइलेंट मोड छोड़े और कहे कि किसने ये न्यूज दी कि भाई इस तरह से ट्रूप दिल्ली पर आए थे और इस तरह से हुआ. ये किसने दिया? इसमें पीछे उनके जिस मंत्री ने ये किया है उनके रिश्तेदारों के आर्म्स सौदे में क्या सहभाग है, ये भी सामने आना चाहिए. तब पता चलेगा कि ये जाल कहां तक बिछा है. ராணுவ புரட்சிக்காக டெல்லியில் வீரர்கள் குவிக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் முட்டாள்தனமானது என்று ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் கூறியுள்ளார். காத்மாண்டுவில் நடைபெறும் 3 நாள் இயற்கை பேரிடர் நிர்வாகம் மற்றும் மனிதாபிமான உதவிகள் தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக வி.கே. சிங் நேபாளம் சென்றுள்ளார். அங்கு இந்திய ராணுவ தளபதி வி.கே. சிங் நேபாள் அதிபர் ராம்பரன் யாதவை நேற்று சந்தித்து பேசினார். இரு நாடுகளின் அமைதி மற்றும் நலனை வளர்க்கும் விதமாக இந்த சந்திப்பு நடந்ததாக கூறப்படுகிறது. அவருடன் நேபாளத்திற்கான இந்திய தூதர் ஜெயந்த் பிரசாத்தும் கலந்து கொண்டார். அதன் பின்னர் டெல்லியில் புரட்சி ஏற்படுவதற்காக ராணுவம் குவிக்கப்பட்டதாக நாளிதழில் வெளியான தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு இது முட்டாள்தனமானது என்றும் இதை தவிர சொல்வதற்கு வேறு ஒன்றுமில்லை என்றும் கோபமாக பதிலளித்தார். மேலும் இதுபோன்று தவறான தகவல் வெளியிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குளச்சல் அருகே மீன்பிடி படகுகளில் தோண்ட தோண்ட கிடைத்த வெடிகுண்டுகள். போலீசார் தீவிர விசாரணை. இன்று புனித வெள்ளி தினம். தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.